ஓ ஓ மச்சான், நம்ம வந்து நிற்கிற ஊர் வந்து பாண்டிருப்பு. பாண்டிருப்பண்டா மச்சான். அந்த அவர் பைக்கு அவடத்தை போகிற போர்டர் தான் மச்சான். அங்கால போனால் மருதமனை போர்டர். அதாவது பாண்டிருப்பு மருதமனை போர்டர் இந்த அதுக்கு பக்கத்தில் அந்த தென்னந்தோட்டம் முடிய அதில் கடற்கரையை பாருங்கள் மச்சான். கடல் அது கடல் தானே மச்சான். சரி, அப்படியே போகுது கல்முனைக்கு போகும். சரியா மச்சான். அங்காலையும் பாண்டிருப்பு கோயிலுக்கு அதுக்கிடையில் சவக்கால் இருக்குது. சரியா மச்சான். இந்தியாவில் பாருங்க சிவன் கோயில் மணித்தூண் தெரியுது மச்சான். 2 பக்கம் படி மணித்தூண் வச்சுக்கிறாங்க. சிவன் கோயிலுக்கு வந்துருக்கிறேன் மச்சான். பாண்டிருப்பில் சிவன் கோயில்ண்டா எல்லாருக்கும் தெரியல மச்சான். நானும் வந்து பார்க்குறேன் முதல் தடவையாக இங்கே வந்து நிற்கிறேன் மச்சான். சிவன் கோயில் என்னென்னா பெரிய ஒரு மண்டபமாக கட்டுறாங்க. இந்த அருகி பாருங்க மச்சான். பாண்டிருப்பு ஸ்ரீ சிவன் ஆலயம் இந்த போட்டிக்கிறாங்க. மங்களா போய் தானே எழுத்து வாங்க மச்சான் உள்ளுக்கு. இந்த அருகே முன் வாசலில் வச்சுக்கிறாங்க சிவன். லிங்கமெல்லாம் அருகே இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிக்காங்க. நல்லா இருக்கு அம்மனே, பரவாயில்ல. ஓகே, உள்ளுக்கு வாங்க மச்சான். நம்மளோட வேலைப்பாடுகளை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ஆள் கட்டுன ஆக்களாக்குமுன்னே. அழகு ராஜா திலகா என்ன பில்டிங் ஸ்டேஷன் என்ன பேரெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அழகு ராஜாவோட கட்டுமானம் போல். அந்த மணி கொடுக்கும் 6 கட்டுமானம் பண்ணு தெரியல போல. இது பதியம் வேலைப்பாடு முடியலமெல்லாம் இஞ்சால வருமாச்சான். இப்போ இதுலேயும் சிவலிங்கம் நிறைய கிடக்கு நம்மச்சான். இது எப்படி என்ன மாதிரின்ட்டு இவ்வளவு வருமே. ஒரு கோயிலுக்கு ஒரு சிவலிங்கம் தான் பார்த்துருக்கிறேன். இது என்னன்ட்டு கேட்டால் தான் தெரியும். இந்த இருக்கிறேன் ஐயா. எப்படி இது ஒரு வடியா எடுமச்சா. வடியாடன் உள்ளே போ. நீங்கள் ஐயா எப்படி சும்மா இருக்கல? வணக்கம் தான் போடணும்னு. வணக்கம் கை கொடுத்து பழகிட்டு அது மன்னிக்கவும். இன்னும் இப்போ பூஜை டைமோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணி தரோம்? இல்லை, காலையில் 8 மணிக்கு பூஜை, மதியம் 12:30. வெள்ளிக்கிழமையில் மாலையில் 6:30 மணிக்கும் பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக இங்கே இடம்பெறுகின்றது. ஏனைய விரதங்கள் எல்லாம் அந்த பாலாலயத்துக்கு ஏற்ற மாதிரி விரத பூஜைகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. திருமணங்கள் திருவிழாக்கள் அப்படி ஒன்றும் இனி கும்பாபிஷேகத்துக்கு பிறகுதான் அப்படியான கிரிகைகள் இடம்பெறும். இப்போ தான் ஆலய திருப்பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதுனால பாலாலயத்துக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகள் இப்போது ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி போகுது. அப்போ இன்னும் இது அப்போ ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பூஜை? நான் பிரதம குருவாக 6 வருடமாக இந்த கோயிலுக்கு கடமையாற்றி இருக்கின்றேன். இதுக்கு முன்னதாகவும் எங்களுடைய மாமனார் கோயில் பூஜை பண்ணக்குள்ள ஒரு 2 வருடமாக உதவி குருவாக பணியாற்றியிருக்கின்றேன். அதுவரையில் இந்த கோயில்பாடு வேலைகள் முடியல. இது 2013ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு குடிசை தெய்வமாக மடாலயமாக கோவிலை ஆரம்பித்து பூஜை வழிபாடுகள் அலங்கார உற்சவங்கள் அனைத்தும் செவ்வனே நடைபெற்றது. அந்த 12 வருடங்கள் எங்களுக்கு பூர்த்தியான பிறகு மடாலயம் இனி ஆகம ரீதியாக ஆலயம் அமைய வேணும் என்ற ஒரு காரணத்தினாலும் ஒழுக்குகள் சம்பந்தமான அந்த இயற்கை இடம்பெறுகின்ற அனர்த்தங்களின் காரணமாகவும் ஆலயம் 2024ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வருடத்துக்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய 70 வீதமான வேலைப்பாடுகள் நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் சொற்ப காலத்தில் ஆலயத்தை முழுமையாக முடித்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆலய பரிபாலன சபையினரால் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் துணையாக இருக்க வேணும். உலகத்தில் வாழ்கின்ற சைவ அடியார்கள் இதை பார்த்து நீங்கள் ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேணும். ஏனென்றால் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிவாலயங்கள் அமைய வேணும் கட்டாயம். ஏனென்றால் நாங்கள் சைவர்கள், எங்களுடைய கிராமங்களில் சிவாலயங்கள் இருப்பது அரிது. பிள்ளையார், முருகன், அம்மன், விஷ்ணு போன்ற ஆலயங்கள் தான் நிறைவாக காணப்படுகின்றன. ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் 4 பிள்ளையார், 3 பிள்ளையார், அம்மன் கோயில், 3 அம்மன் கோயில், 4 அம்மன் கோயில் அப்படியான ஆலயங்கள் தான் இருக்கப்படும். எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு முக்கியம். ஆனால் பிரதானமாக நாங்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் சைவர்கள். அப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் சிவாலயம் கட்டாயம் இருக்க வேண்டும். எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தில் கல்முனை சிவன் ஆலயம்,
அதே போல் நற்பட்டி முனை பாண்டிருப்பு இந்த 3 கிராமங்களில் தான் இந்த கல்முனை பிராந்தியத்தில் சிவாலயங்கள் காணப்படுகின்ற. அதிலும் பாண்டிருப்பு சிவன் ஆலயம் என்றால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் இங்கே சிவராத்திரி மிகவும் சிறப்பாக இடம்பெறுகின்றது. காலையில் 5 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி மட்டும் இந்த சமுத்திர நீரினால் அடியார்கள் அவங்களுடைய கரங்களினால் அள்ளி கொண்டு இந்த ஆலயத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்டுள்ள லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். குறுகிய காலத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த பாண்டிருப்பு சிவன் ஆலயம் அடியார்கள் மத்தியிலும் போற்றப்படுகின்றது. அவர்களுடைய நம்பிக்கை வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப்படுகின்றது. எனவே சிவன் விரைவாக ஆலயத்தை முடிப்பார் என்றும், ஏனென்றால் நான் அறிந்து பல ஆலயங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு 12-10 வருடங்களுக்கு மேலாகத்தான் முழுமையாக கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளது. அந்த பாண்டிருப்பு சிவன் ஆலயம் 2024 ஆண்டு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு 2025 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அந்த 1 வருட காலத்துக்குள் இந்த ஆலயம் முழுமையாக 70% முழு ஆலயமாக கட்டப்பட்டுள்ளது. எனவே சிவன் அருள் இல்லாட்டி ஒன்றும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லப்படுகின்றது. சிவன் அருள் இருந்தால் தான் எல்லாம் எங்களுக்கு எளிதில் முடியும். எனவே தான் அவருடைய அருள் இருக்கின்றது. விரைவாக ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று நான் சிவபெருமானை பிரார்த்திக்கின்றேன். விரைவாக ஆலயம் இன்னும் புனரமைக்கப்படுவதற்கு அடியார்களுடைய பங்களிப்பு அவசியமாக தேவைப்படுகின்றது. எனவே சிவாலயத்துக்கு நீங்கள் திருப்பணி செய்யும் அடியார்கள் தங்களால் முயன்ற அந்த திருப்பணி உதவிகளை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம சிவாய சிவாய நமஹ. எப்போ ஆரம்பிக்கப்பட்ட மச்சான்? 2013 முதல்ல இந்த ஆலயம் உருவாக்கப்படுறதுக்கான அடிக்கல் நடப்பட்டது. இது மிகவும் பிரசித்தமானது. என்ன காரணம்னு சொன்னால், சிவன் அமைவதற்கு பொருத்தமான ஒரு இடமாக இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. என்றால் முகப்பில் கடற்கரையும் அடுத்ததாக சவக்காலை சுடலை என்று சொல்லுவாங்க. இது ரெண்டும் சிவனுக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறதுனால அது பொருத்தமான ஒரு இடமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது பொருளாளராக நானே இருந்தேன். தற்பொழுது நிர்வாக சபையில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயம் கூடிய விரைவில் முற்றுப்பெற்று இந்த ஊருக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு செய்து பங்களிப்பு செய்யுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவபக்தர்கள் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு தங்களால் வேண்ட உதவியை செய்து ஆலயத்தை புனருத்தான முற்றுப்பெறுவதற்கு தங்களது பங்களிப்பை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் இது பெரிய ஒரு கோபுரத்துலேருந்து பெரிய மண்டபமாக கொண்டு வந்திருக்கீர்கள். என்னம்மா இது எப்போ முடிகிற கட்டம்? இது இப்போ நாங்கள் நினைத்து கொண்டிருக்கோம். எப்படி இந்த வருடத்துக்குள்ளே இந்த ஆலயத்தை முற்றுப்பெற வச்சு இந்த ஆலயத்தை ஒரு பிரபலியமான ஆலயமாக நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு ஆசை, எங்களோட கனவு, லட்சியம் எல்லாம் இருக்கு. மற்றது என்னென்னு சொன்னால், இது இப்போ 2013 ஆண்டு ஒரு குடிசை தெய்வமாக வழிபாட்டுக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஊர் மக்கள் மற்றும் அயலூரில் இருக்கிற எமது இந்து மதங்களுடைய மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லார்களும் அங்கே அரச ஊழியர்கள், டிஎஸ்ஓபிஸ் நிதிகள், அரச நிதிகள் மற்றும் நிறைய அடியார்களின் பங்களிப்போட இந்த ஆலயம் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் அதே நேரம் இந்த வருடம் நாங்கள் முடிப்பதற்கு நிதி தான் எங்களுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டாக இருக்கு. மற்றது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த 2013 ஆண்டு இந்த ஆலயம் பாரத்துக்கு முதல் நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்ச பகுதியாக காட்டப்பட்டது. ஏனென்றால் கடற்கரை ஓரங்கள் என்ற வடிவாக யாரும் நடமாட்டம் இல்லை. அந்த காலங்களில் 2013 ஆண்டு எடுத்துக்கொண்டு சொன்னால், நம்ம இந்த ரோட்டில் இந்த டைம்லாம் இப்போ காலை 10 மணி இந்த டைம்லாம் யாரும் நடமாட்டம் முடியாது. அப்படியாக இருந்த ஏரியா இப்போ இந்த ஆலயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சுற்றுச்சூழலில் மனிதர்கள் நிறைய இந்த எந்த நாளும் போக்குவரத்து செய்யக்கூடிய பகுதியாக மாற்றம் பெற்று சிறந்த ஒரு ஊராக இந்த ஏரியாவை மாறப்பட்டு இருக்கு. என்னென்னு சொன்னால், எந்த நேரமும் இப்போ இந்த ரோட்டால் வாகனம் போகக்கூடிய மாதிரி தற்போதைய சூழ்நிலை காணப்படுது. அந்த நேரம் 2013 ஆண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இதால்
மாலைப்பட்ட 6 மணி ஆகுனா பிறகு அடுத்த நாள் 8 மணிக்கு பிறகு தான் நாங்கள் இந்த ரோட்டில் மக்களை காணலாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இந்த ஆலயம் வந்ததுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக 24 மணி ஆலயமும் வாகனங்களும் போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கு. அதனால் நாங்கள் இந்த ஆலயத்தை மென்மேலும் நிறைய வேலை திட்டங்கள் இதில் அடங்கி இருக்கு. பூச்சி வேலைகள், மற்றது முன் மண்டப வேலைகள், மற்றது புல்லாமா உள்ளுற்ற வேலைகள் என்று சொல்லி நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய அடியார்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வாரார்கள். அதையும் தாண்டி இந்த ஆலயம் ஒன்று இருக்கி பாண்டிருப்பில் சிவாலயம் ஒன்று அமையப்பெற்றிருக்கு என்பதை எங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த ஏற்பாடு செய்து மச்சான் அண்ணாவுடன் சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோ கொண்டெடுத்து வெளியிடுறோம். இதை பார்க்குறவங்க இந்த ஆலயத்துக்கு உதவி செய்ய சிவனடியார்கள் சிவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிறந்த எண்ணம் கொண்ட சிவாடியார்கள் எங்களோட இணைந்து எங்களுடன் கைகோர்த்து இந்த ஆலயத்தை முற்றுமுழுதாக நிறைவேற்றி வைக்கிறதுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி எல்லோருடையும் சிவன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போ இருந்த முடிஞ்சு இப்போ ஒன்றுமில்லை செய்யக்கூடிய வேலைகள் தற்போது சில அடியார்கள் தெரிந்து 1 பக்கெட் சீமந்து 2 பக்கெட் சீமந்து என்று சொல்லி அறவிட்டு அவங்க விரும்பி கொண்டு நிறைய பேர் தானாக விரும்பி கொண்டு சாராங்க. அதை வச்சு ஒரு ஸ்லோவாக, அதாவது மெதுவாக இந்த வேலைப்பாடை நாங்கள் இப்போ ஈட்டி கொண்டு வரோம். இதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக உடனடியாக வேகமாக முடிக்கிறேன்னு சொன்னால் எங்களோட கையில் இப்போ நிதி இல்லாத காரணத்தினால், நிதி பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால் நிறைய பேரிடம் நாங்கள் இன்னும் புதிதாக நாங்கள் எங்கள் அடியார்களை தேடி சென்று வேறு ஊர்களுக்கும் சென்று நாங்கள் அவங்களோடாகையும் சில நிதி, சில கட்டுமான பொருட்களை பெற்றுக்கொண்டு செய்து கொண்டு வாரம். இதையும் பார்க்குறார்கள். இதையும் எடுத்து கொஞ்சம் பேர் செய்யக்கூடியவங்க எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யணும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறோம். இப்போ பூச்சி வேலை மட்டும்தான் கூடுதலாக இப்போ இருக்கு. 100% 100க்கு ஒரு 70% வேலை பூச்சி வேலை தான். பூச்சி வேலை இருக்கு. பூச்சி வேலையும் இருக்கு. மேலுக்கு 40 பொம்மைகள் வைக்க வேண்டும். எங்களோட கோபுரத்துக்கு 3 தளம் எங்களோட கோபுரம், அதுக்கு 40 பொம்மைகள் வைக்க வேண்டும். மற்றது மூலஸ்தானம், உள்ளுக்குள்ள மாவுள்கள், மாவுள் வேலைகள், பூச்சி வேலைகள், முன்மண்டக வேலை, முன்னுக்கு ஒரு கோபுரம் வரும். அந்த கோபுர வேலைகள் நன்றிக்கு. மற்ற பரிவார தெய்வங்கள் எல்லாம் எங்கள் அடியார்கள் ஒவ்வொரு குடும்பமாக சேர்ந்து பாரம் எடுத்து ஒவ்வொன்றாக செய்து வந்திருக்கிறார்கள். பிள்ளையார் கோவில் முடிந்து விட்டது, முருகன் கோவில் முடிந்து விட்டது, பைரவர் ஆலயம் முடிந்து விட்டது. தற்போது 8ஆம் தேதி நவக்கிரக ஆலயத்துக்கு கூட அடிக்கல் நாட்டு விழா, சண்டேஸ்வரருக்கும் நவக்கிரகத்துக்கும் அடிக்கல் நாட்டு விழா. அதுக்கு ஒரு குடும்பம், ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. அதுக்கு அந்த குடும்பம் வரும். ஆனால் அந்த மண்டபத்துக்கு தான் பொதுவான வேலைகளுக்கு தான் இப்போ எங்களிடம் நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது. மற்றது விலைவாசி பிரச்சனை இருக்கிறது. எங்களுக்கு தாராங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் தொடர்ச்சியாக போய் அவங்கள்ட்டையும் எந்த நாளும் ஒரே இப்போ ஊரில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இடம்பெயர்ல அதே ஊரில் இருப்பாங்க. நாங்கள் இந்த வருஷம் கேட்டு அடுத்த வருஷம் போய் கேட்க வேண்டிய கட்டம் வரக்குள்ள எங்களுக்கும் ஒரு நம்மளுக்கு போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா செய்யறது. அவங்களால முடிஞ்சா தேடிக்கொண்டு தருவாங்க. ஆனால் நிறைய அடியார்கள் எங்களை தேடிக்கொண்டு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் இன்னும் மேலே இது எங்களோட மச்சாண்ட இது பார்க்கக்குள்ள நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவரூடாகவும் எங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சா நாங்கள் மென்மேலும் இந்த ஆலயத்தை வேகமாக கட்டி முடிக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு தான் நாங்கள் இவரை தொடர்பு கொண்டோம். ஆனால் மச்சான் கூட கூப்பிட்ட உடனே இயலாது என்று சொல்லாமல் உடனடியாக வந்துட்டார். சொல்லி ஒரு 10 நிமிஷத்திலே உடனடியாக நான் ஆலயத்துக்கு உடனே வருவேன் என்று சொல்லி வந்து இந்த வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்படி தான் என்னென்னு சொன்னால் நம்ம கூப்பிட்ட இதுன்ட்டு இல்லாமல் தான் இப்படி பாண்டூப்பில் சிவன் கோயில் இருக்கேன்ட்டு தெரியாது எனக்கு. நானும் இதால் போயிருக்கிறேன். நான் அதை கவனித்து கொள்ளலை. மணித்தூணை பார்த்தா அப்படியே போகிறேன் பக்கத்தில் சவக்கால், அதால் கவனித்து கொள்கிறேன். ஆனால் பெரிய மண்டபமாக இருக்குமே. அது முடிக்கிறேன்டா இப்போ 100% எவ்வளோ முடியும் உங்களோட கணக்கும்படி? எங்களோட கணக்கின்படி எப்படி பார்த்தாலும் இது இன்னும் ஒரு 80-85 லட்சம் ரூபா காசு கிட்ட மொத்தமாக தேவைப்படும். அந்த பொம்மையெல்லாம் சேர்த்து ஆசாரி கூலி பெயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 80 லட்சம் ரூபா காசு பட்ஜெட்டுக்குள்ள முடியும். ஃபுல்லாக முடிஞ்சானு பிளேட்டெல்லாம் போட்டு முடிஞ்சுது. இப்போ அந்த தூணுக்கு அந்த ஒரு 4 தூண் இருக்கு. அந்த 4 முன்னுக்கு அந்த ஒரு மண்டபம் உண்டு. முன்னுக்கு ஒரு முகப்புல ஒரு கோபுரம் உண்டு. அது எப்படி பார்த்தாலும் அதுக்கு எப்படியும் ஒரு 30 லட்சம் ரூபா காசு தனியாக அதுக்கு போயிடும். மற்றது உள்ளுக்குள்ள ஃபுல்லாக எல்லாம் இந்த பட்டி வேலை தான் இருக்கு. எல்லாம் பூச்சி வேலைகள் எல்லாம் பார்த்தா அது வேற இது வேற. இதுக்கு முன்னுக்கு முகப்புக்கு வர கோபுரம் தனிப்பட்ட ஏற்பாடு செய்வோம். அப்படி வந்தால் கொடுப்போம். மற்றது நாங்கள் இப்போ இந்த இது கூட நம்மளோட இந்த
பாவனாலிங்கம் ஒன்று சொல்லி ஒன்று வெளியில் வச்சிருக்கோம். சிவராத்திரி அன்று அதிகாலை 5 மணியிலிருந்து மாலை இரவு 1 மணி வரைக்கும் அடியார்களின் திருக்கரங்களால் சமுத்திரத்திலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து லிங்கத்துக்கு கோயிலை சுற்றி வலம் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். அதில் மக்களுக்கு நிறைய ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல், மற்றது கேட்ட வரம் கொடுக்க நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் இப்படி செய்த தோங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய செல்வம், நிறைய இந்த குழந்தை பாக்கியங்கள் அப்படியெல்லாம் அவங்களுக்குரிய நம்பிக்கைகளை வச்சு செய்கிறது. சில அடியார்கள் 108 தரம் கூட ஊற்றுவார்கள். சில அடியார்கள் 1008 தரம் நீர் எடுத்து வந்து ஊற்றுவார்கள். 1008 தரம் காலையில் ஒரு நாளைக்கு காலையில் வந்தால் இரவு 1 மணி வரைக்கும் கடல்ல இருந்து வந்து அபிஷேகம் பண்ணுறாக்கள் இருக்கு. ஏண்டா நாங்கள் கண்ட விஷயம் ஏண்டா ஒவ்வொரு வருடம் நடக்கிறதால இந்த வருடம் கூட ஒரு பிள்ளை தான் படிப்பில் சித்தி அடையணும் என்று சொல்லி அந்த வேலை செய்தது. அதே போல் நிறைய படிக்கிற பிள்ளைகள் வந்து 108 தரங்கள் ஊத்துங்கள் எங்களுக்கும் பார்க்கும்போது. ஆனால் நிறைய அடியார்கள் எங்களுக்கு நிறைய உதவி அந்த நேரத்தில் நல்ல சப்போர்ட் தருவாங்க, எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு தருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட விஷயம் இராணுவ அதிகாரிகளோ அவங்கள எல்லாம் வந்து பாதுகாப்பு தந்து, போலீஸ் அதிகாரிகள் மாதிரிலாம் பாதுகாப்பு தந்து எந்த விதமான ஒரு குழப்படியும் இல்லாமல் வடிவாக நடக்கிறது சிவராத்திரி. எங்களோட முக்கியமான இது அந்த லிங்க அபிஷேகம். சிவராத்திரி லிங்க அபிஷேகம் நீங்கள் இரவையில் வந்தால் தெரியும். நாங்கள் இந்த கதிராமம் செல்லும்போது வியாழையில் எப்படி அந்த வனாந்தர பகுதியில் இருக்குதோ அதே போல் இங்கே அந்த இரவு அப்படி இருக்கும். அப்படி தான் இந்த அடியார்களும் இங்கே நடந்து கொண்டு வராங்க. எங்களுக்கு இதை மென்மேலும் இதை முடிக்கிறதுக்கு நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு. நீ பெயிண்ட் வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, பூச்சி வேலையும் முடியலை. அப்போ இதுக்கு எங்களுக்கு நிதி சரியான நிதி தேவைப்படுறதால இதை புலம்பெயர் தமிழர்களோ இந்து சமயத்தை சார்ந்த உதவி செய்யக்கூடிய சிவனுக்கு உதவி செய்யக்கூடிய அவர்கள் முன்வந்து எங்களுக்கும் ஒரு பங்களிப்பை உங்களோட பங்களிப்பையும் எங்களுக்கு என்று இல்லாமல் இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்று சொல்லி அது நீங்களும் உதவிகளை செய்தால் எங்களுக்கு இந்த ஆலயத்தை நாங்கள் வேகமாக இப்போ என்னென்னு சொன்னாம தான் இப்போ ஒன்று தான் இப்போ தனிப்பட்டமாக செய்யலாம். தனிப்பட்டமாக செய்கிறதுக்கு இருக்கா இப்போ இதில் வேலைப்பாடுகள்? என்னடா ஒரு குடும்பம் வந்து செய்கிற மாதிரி இப்போ ஒன்று கொண்டு எடுத்தாச்சு, வயிறு வேறு எடுத்தாச்சு, முருகனுக்கு எடுத்தாச்சு, பிள்ளையாருக்கு எடுத்தாச்சு, நவக்கிரகத்துக்கு எடுத்தாச்சு. வேற என்ன வசந்த மண்டபம் இருக்கு, அங்கால யாகசாலை இருக்கு, மற்றது ஆலய குருக்களுக்குரிய கொடிக்கம்பம் இருக்கு, ஆலய குருக்கள் தங்கும் இடம் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்ட வேண்டியது இது இருக்கு. இடம் இருக்கு, அங்கே ஆலயத்துக்குரிய வளவு இருக்கு, அதுக்குள்ள ஆலய குருக்களுக்குரிய கட்டலாம். மற்றது 40 பொம்மைகள் போடணும், எங்களோட கோபுரத்துக்கு 40 பொம்மைகள் போடணும், அந்த வேலை திட்டம் இருக்கு. மற்றது வசந்த மண்டபத்துக்கும் 1-2 பேர் சில உதவிகள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த நிதி காணாத காரணத்தால் அது இப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக முடிச்சுட்டு வரோம். இப்போ அதில் அவங்களோட இணைந்து அவங்களும் செய்யலாம், அப்படி வரக்கூடிய வசந்த மண்டபத்துக்கும் செய்யலாம். அதுக்கும் எப்படியும் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கிட்ட நாங்கள் எங்களோட ஆசாரி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காரு. அதே நேரம் இப்போ கழிவறைகள் இல்லை, எங்களுக்குரிய சரியான கழிவறைகள் இல்லை. ஒரு சின்ன ஒரு கழிவறை தான் வச்சு ஆலய குருக்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டு வரார். அதை கொஞ்சம் மெருகூட்டி செய்ய வேண்டும். ஏன்னா லீவு நாளைகளில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இதில் சனங்கள் வர மக்கள் கூடுற இடம், இந்த பெண்கள் எல்லாம் சில நேரம் அவதிப்படுறவங்க அந்த ஒரு கழிவறை இல்லாத பிரச்சனையால் அதை செய்ய வேண்டும். மற்றது எங்கட இந்த வீதியோரங்களில் இருக்கிற மின்கம்பங்களுக்குரிய மின்சார விளக்குகளும் நாங்கள் சில நேரம் நாங்கள் தான் அதை இதனிறது. அப்படி நிறைய வேலைப்பாடு திட்டங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது இப்போ அந்த மழை காலங்களில் பார்த்தா அந்த அடிக்கிற மழை தண்ணி எங்களோட மூலஸ்தானம் வரைக்கும் அந்த தண்ணி போகும், காற்றுக்கு அப்படியே வரும். அப்போ அதுக்குரிய முன்மறைப்பு கட்டுமானங்களும் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்குது. இப்படி நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறதால நாங்கள் யாரும் தனியே முன்வந்து செய்யக்கூடிய ஆட்கள் உண்மையிலே இப்போ கடந்த எங்களோட அந்த திருவிழா டைமில் துறநீலாவில் இருந்த ஒரு அடியார் தானாக வந்து நாகதம்பிரான் ஆலயம் கட்டித்தருவதாக தானாக வந்து கட்டித்தந்தாவு. ஒரு புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற ஒரு பெண்மணி, அவள் வந்த உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம். இப்படி ஒன்று சொன்னதுன்னா உடனே எங்களோட பொருளாளரை அணுகி உடனே அதை முடித்து தந்துட்டாவு. அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கும். என்னென்னு சொன்னால் இதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளும் வருவாங்க. மச்சான் இங்கே யோசிக்க தேவையில்லை. இப்போ இதை நாங்கள் இந்த மாதிரி பெரிய மண்டபம் நாம் நேரில் பார்த்தேன், பெரிய ஒரு மண்டபம் நம்ம தான்.
ஆனால் அதுக்கு வீதி கொஞ்சம் காணாம போயிடுது. அதாவது ஆரம்பத்தில் எடுத்து அடிக்கல் பெருசாக்கி கொடுத்து என்னடா இப்போ ஆரம்பத்தில் சின்னனாக இருந்து குடிசை தெய்வமாக இருந்து அவரோட விருப்பத்துக்கு அமைவாக அப்படியே அது விருத்தி அடைந்து வருகிறது. கொண்டு வர வச்சுட்டாரு. நம்ம செய்யல அவர் செய்ய வச்சு விட்டுட்டாரு. செய்யற அப்படி நிறைய உறவுகள் இருக்கியல் நான் பார்த்து தெரியும். பாருங்க மச்சான், இங்கே தான் இப்போ ஒவ்வொரு பூஜையும் போகும்ண்ணே, காலையிலையும் போகும், பள்ளிக்கிழமையிலையும் போகும், எல்லாத்துலேயும் அப்படியே போகும். இப்போ நீ இவங்களை எடுத்து அங்கால உள்ளுக்கு வச்சோம்னா கோயில் நிறைவாக முடிஞ்சதுன்னா இதை உடைக்க வேண்டியது. பார்ப்போம், இந்த உறவுகள் பார்க்குற உறவுகள் பார்க்கட்டும். நீங்கள் இன்னும் சொல்ல இருக்கா? நம்பிக்கை இருக்கா? இதில் வந்து இந்த 2013ஆம் ஆண்டு இந்த ஆலயம் படத்தை உருவாகணுமன்றத்தில் முன்மரமாக நின்று இதுக்கு ஒரு அந்த எண்ணக்கருவை கொண்டு வந்தது சுந்தரலிங்கம்னு சொல்லி எங்களோட ஐயா சுந்தரலிங்கம்னு சொல்லி ஐயான்னு சொல்லி அவர் எண்ணக்கரு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. அந்த வகையில் அவரையும் மறக்க இயலாது. சிவன் அருளால் அவர் இந்த ஆயுளோட ஆரோக்கியமாக வாழணும் என்று அதையும் கேட்டுக்கொள்வோம். அக்கௌண்ட்டுகள் இருக்கா? அக்கௌண்ட் இருக்கா? அந்த நம்பர் அக்கௌண்ட் இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க 1000-500 போடுற உண்டியலில் ஓடுற மாதிரியும் போடுவாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியும் இருக்கு. சரியா? அப்போ பெருசாக செய்ய போகிறாக்கள் உங்களோட நம்பரை போட்டு தொடர்பு கொள்கிறேன். அவங்களுக்கு இன்னும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போ என்ன மாதிரி செய்யலாம், எங்களுக்கு இந்த மாதிரி இடம் வேணுமென்று சொல்லுவாங்க. இப்போ அவங்களும் ஒரு நேர்த்தி கடன் இருக்கும் தானே. இப்போ எங்களுக்கு இந்த அமைப்பு தாங்க, இல்லாட்டி நீங்கள் எப்படி செய்ங்க, ஒரு சீமெந்து பேக்கெட் தாங்க, இல்லாட்டி மண்ணை தாங்க, அப்படின்ட்டு கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு வேறு அவங்களால முடிஞ்ச உதவிக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏற்பாடு பண்ண வேண்டாம், பெரிய ஒரு உதவியாக இருக்கும். முன்னொரு காலத்தில் எங்களுக்கு நிறைய எங்களை வயதுக்கு மூத்தாக்கள் நிறைய பேர் எங்களை வழி நடத்தி வந்தார்கள். அதில் இப்போ அண்ணன் சொன்னது போன்று சுந்தரலிங்க அண்ணன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நிறைய பாடுபட்டிருக்கள். அதே ஒரு நடேசண்ணன் தற்போது ஒரு இறந்து ஒரு 4 நாட்கள் தான் ஆகிறது. ஊர் போடியாராக அவர் இருந்து எங்களையும் சிறந்தொரு நல்நடத்தையாக வழிநடத்தி எங்கள் ஆலயத்துக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் கேட்குறதெல்லாம் எப்படியாவது எங்கேயாவது ஓடி ஆடி கொண்டு வந்து அவர் இருந்தவர். ஞானமாணிக்கம் ஐயா என்று சொல்லி ஒருவர் இருந்தவர், வயசானவர். அதே மாதிரி எங்களுக்கு ஆரம்ப கால குருக்களாக மிச்சங்காலமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர், எங்களுக்கு பக்கபலமாக இருந்த யோகராஜ் ஐயா குருக்கள், அதே போல் சுதந்திரன் ஐயா குருக்கள் என்று சொல்லி நிறைய, அதே சசிடேஸ் ஐயா, மற்றது நட்படுமனை நகுலேஸ்வரன் ஆலய சதீஷ் ஐயா என்று சொல்லி நிறைய ஆலய குருக்கள் மாறுங்களுக்கு இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஆரம்ப காலத்தில் உதவி. என்னென்று சொன்னால் அவங்க எங்களோட குருக்கள் என்று பழகாமல் உறவுகள் என்ற மாதிரி எங்களோட பழகி இந்த ஆலயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பேர் குறிப்பிட விரும்பாத நிறைய ஆலய குருக்கள் மாதிரி இருக்காங்க. வசந்தன் ஐயா இருக்காரு, அங்கால இன்னும் நிறைய அந்த அவசரத்துக்கு நிறைய பேர்கள் வரவில்லை. ஆனால் அந்த அவ்வளவு பேருக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏனெண்டா அவர்கள் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தபடிவாத்தான், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டினபடிவாத்தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு எங்களை ஒரு சிறந்த இப்போ 2013ஆம் ஆண்டு இருந்து எங்களை வழிநடத்தி வந்து எங்களுக்கு ஒரு நல்லொரு ஒழுக்கமான எங்களை வாழ்க்கையை கொண்டு வரதுக்குரிய எங்களுடைய பண்பாடை எங்களை கற்றுத்தந்தது எங்களுடைய ஆசான்மார். நாங்கள் அவர்களை ஒரு காலமும் மறக்க முடியாது. இன்று வரை எங்களால் அவர்களை மனதிலிருந்து எடுக்க முடியாது. அப்படி இருக்கு. பார்ப்போம். நம்ம நினைக்கிற நடக்காது. அவர் நினைக்கும் லிங்கம் சிவன், அவர் நினைச்சா நிறைய உறவுகள் இருக்கி அவங்க பார்க்குறாக்க செய்கிறவங்க செய்கிறது தான். சரியா மச்சான்? பார்க்குற உறவுகள் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் அவங்களோட ஃபோன் நம்பரை போடுவேன், அப்படியே தொடர்பு கொண்டு நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச அந்த உண்டியலில் போடுற அந்த மாதிரி செய்யணும் முடிஞ்சோன்னா அவங்க கோயில் அக்கௌண்ட்டையும் போடுற மச்சான், அந்த அப்படியும் செய்யலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மாறும் மச்சான்.